குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் நாராயணசுவாமி, மீண்டும் உங்கள் ஆல் அபவுட் பிஸ்னஸ் சேனலுக்காக. என்னடா இது வரைக்கும் பல மாதங்களாக பார்க்க முடியலன்னு இருக்குங்களா? ஏன்னா என்னுடைய கேமராமேன், என்னுடைய டாக்டர் அவங்க ஸ்டேட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாக பாசம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அதனால் அவங்களும் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இந்த மீன் டைமில் நான் பல விவசாயிகளை, பல வியாபாரிகளை, பெரும் வியாபாரிகளை பார்த்தா சமீபத்தில் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மும்பை போயிருந்தாங்க. அதனால் தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுவும் அக்ரி பேஸ்ட் பிஸ்னஸ், மில்லட் பேஸ்ட் பிஸ்னஸ், சிறுதானியங்களில் ப்ளஸ் பாரம்பரிய அரிசி, அதில் இப்போ நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளைக்கு புதுசாக வந்துகிட்டே இருக்குங்க. அதை பற்றி கற்றுக்கவும், அவங்கள பார்த்து அவங்களுடைய அறிமுகம் எடுத்துக்கவும், அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுட்டு வந்திருக்கேன். அதை கூட தான் ஷேர் பண்ண போகிறேன். மேலும் இனி வருங்காலங்களில் உங்களுக்கு அரிசி, அதாவது பார்க்க போனால் ஒரு நண்பர் ஒருத்தர் விழுப்புரத்தில் பார்த்தாங்க. அவர்கிட்ட பார்த்தா ஏறக்குறைய 75 வகையான அரிசிகள் வச்சுட்ருக்காப்பிள்ளைங்க. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்து சிறுதானியங்கள் பண்ணிட்டுருக்காங்க, ஒருத்தங்க பார்த்தா அது வேல்யூவேட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரெட்டு, பிஸ்கெட், பாஸ்தா, நூடுல்ஸு, அதிலே சூப் பொடி, அது சட்னி பொடி, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசியை நோக்கி போயிட்டுருக்குங்க. அது உண்மையாக பெரும் வியப்பாக இருந்தாலும் இது நம்ம நல்ல முன்னேற்றத்துக்காக தான். ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்குங்க. இப்போ நம்ம பணத்தை பின்னாடியே ஓடிட்டோம். ஹெல்த்து முக்கியம் இல்லை நமக்கு, வெல்த் முக்கியம் இல்லை, ஹெல்த்து தான் முக்கியம். நம்ம உடம்பு தான் முக்கியம். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நாளைக்கு நம்மளை அதை ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா கூட பார்த்துக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். கொரோனா டைமில் பார்த்துப்பீங்க, நிறைய பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் கொரோனா டைமில் போய் பெட்டு கேட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லைன்ட்டாங்க. செகண்ட் டைம் கொரோனா டைமில் அந்தளவுக்கு பணம் இருந்தாலும் சில வியாதிகள் நம்ம காப்பாற்றிக்க முடியாது. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் காப்பாற்றிக்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் பல விஷயங்கள் போய் கற்றுட்டு வந்தாங்க. அந்த விஷயத்தில் சிறுதானியங்கள் பற்றி பேசும்போதும் இப்போ நிறைய பேருக்கு தெரியும், சிறுதானியங்கள் பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குங்களா, பாரம்பரிய அரிசி வகைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு இனிமேட்டு நான் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசி வகையை சொல்ல போகிறேன். எல்லாமே எங்கிட்ட இருக்கிற அரிசி தான். அதில் இருக்கிற சிறப்புகள் சொல்ல போகிறேன். அது எப்படிப்பட்டது, எந்த இடத்துலேருந்து வருதுன்ற மாதிரி சொல்ல போகிறேன். எங்கிட்ட இன்னைக்கு பேச போகிறது காட்டு யானம். காட்டு யானம் அப்படின்றதுன்னா, காட்டு யானை ஒரு வைல்டு எலிஃபண்ட், ஒரு பெரிய யானை நின்னா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதை விட பெருசாக இருக்குமோ அந்தோடைய பயிர். அதாவது ஒரு யானை போய் நடு வயலில் நின்னா கூட மறைஞ்சிருக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குமா. இது என்ன பெனிஃபிட்னா, பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வந்தாலும் செஞ்சாலும் அந்த பயிரை பாதிக்காத அந்த காலத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது நல்லா மோட்டாவாக டார்க் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அரிசிங்க. அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம எண்ணிலங்க சத்துக்கள் இருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் அவங்க சாப்பிடும்போது பார்த்தாலே, இப்போ தான் நான் திரும்ப சொன்னால் அது உங்களுக்கு போரிங்காக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் நம்ம உணவு போகிற மாறிட்டு, அதனால தான் நமக்கு பிபி வந்துச்சு, அதனால தான் சுகர் வந்துச்சு, அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் தான் ஆகிடும். கண்டிப்பாக அது உண்மை தான். இன்னும் நிறைய கேட்டு நீங்கள் இது வெட்டுறீங்க. ஆனாலும் திரும்ப நான் அதான் சொல்ல வர போகிறேன். நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டதுனால மட்டும்தான் நம்மளால் இது மாதிரி ஃபேஸ் பண்ண முடியுது. காட்டு யானைன்றது நல்ல பலம் இருக்கிறவங்க, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கொஞ்சம் நம்ம சாப்பாடு காலை சாப்பிட்டேன், மதியம் சாப்பாடு எப்போ சாப்பிடுவேன்னு தெரியாது, கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம் அப்படின்றவங்களா இந்த ரைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குங்க, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம், எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு பழகும்போது நம்ம கஞ்சா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போக அது சாப்பாடாகவும் சாப்பிட்டு பண்ணிக்கலாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகும். ஆனால் நாடு அதை ஈஸியாக பழகிக்கலாம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய வெல்த்து நம்ம ஹெல்த்து தான். அது ஹெல்த்துன்ற போது கண்டிப்பாக அதை நம்ம பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அதில் பார்த்தாலும் இப்போ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னதான் நம்ம உணவு சமைச்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முறுக்காவோ இல்லை ஒரு அதிரசமோ ஸ்நாக்ஸ் அது மாதிரி கிடைச்சா மட்டும் தான் இருக்குங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காட்டு யானம் அரிசி அப்படின்றத நீங்கள் உணவில் மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது ஒரு 5-6 வரிசையாக 5-6 அரிசி வகைகள் வாங்கி வச்சுக்கோங்க கையில். டெய்லி ஏன்னா ஒன்றே சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ நண்பர் காலை ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தா அப்படிங்க. ஃபோன் பண்ணும்போது அது எந்த அடிப்படை சொன்னாலும் தெரியல. சார் நான் கருப்பு கவனிக்கு ஒரு மாதமாக சாப்பிட்டே திடீர்னு பார்த்தா ஹெச்பி என்னோட லெவல் குறைஞ்சி போச்சு. நான் அதை விட்டுட்டு வேறு அரிசி மாறிட்டேன். வேறு ஒரு பேர் சொல்லி அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சொல்லி மாறிட்டேன் சார். ஹெச்பி ஏற ஆரம்பிச்சிச்சு சார் அப்படின்னாரு. அதான் சில அரிசிகளுக்கு சில முக்கியத்துவம், சில நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சால் அதுலேயே நம்ம ஊற ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு எல்லாமே தேவைப்படுங்க. கம்ப்ளீட் பிளான்டு ஃபுட்டாக தான் இருக்கணுங்க. அதனால ஒரு 5 வகையான அரிசி, 6 வகையான அரிசி வச்சு மொத்தமே கலந்தான் சாப்பிடலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று, இப்போ திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை 1, புதன்கிழமை 1 மாதிரி சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ எல்லா வகையான அரிசி பற்றியும் பேச போகிறேன். இன்றைக்கி பேசுறது காட்டு யானம். நம்மக்கிட்ட காட்டு யானம் அரிசியும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா 1 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் நல்லா அனுப்பி வைக்க முடியும். அதுக்கான அது இன்னைக்கு தேதியில் இருக்கிற ரேட் என்னென்னு கொடுத்துருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கால் பண்ணும்போது, அதாவது இந்த வீடியோ பண்ணும்போது இந்த ரேட் இருந்துச்சுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஏறக்குறைய அதே ரேட்டு தான் ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன இருக்க ஆரம்பிங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய வேணும், இல்லை வேறு ஏதாவது அதை பற்றி வியாபாரம் செய்யணும், அதை பற்றின இது வேணால் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். பேசி நம்ம வியாபாரத்தை பெருக்கலாம். நன்றி, வணக்கம்.